இந்த ஜெனரேஷன்ல இந்த டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய முன்னேற்றங்கள், மாற்றங்கள் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கிற காரணத்தினாலேயே எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள அந்த ஒரு பயம் மட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன பயம்னு கேட்டீங்கன்னா, என்னோட வேலைக்கும் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்துருமா, அப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம்தான். இது சாதாரணமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களை தாண்டி பல வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க, ரொம்ப வருஷமா அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு பயம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி மற்ற விதமான எந்த விதமான டெக்னாலஜிக்கும் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவே ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு தெரிஞ்சது வேற வேலை என்ன அப்படின்னாலும் கூட அந்த அளவுக்கு அவங்க அப்டேட்டா ஆயிருக்க மாட்டாங்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயே பயம் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் ஒரு பேக்கப்பை கிரியேட் பண்ணிக்க கூடாது? இப்போ எல்லாருமே ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டு தான் ஆகணும், அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்பதான் நம்மளும் நம்மளோட ஸ்ட்ரீமை காப்பாத்திக்க முடியும். அது போக எனக்கு வேற வழியே இல்லையா, அது போக நான் வந்து வாழ்க்கையில வேற எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற சில பயம் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க தூக்கிடுங்க. ஏன்னா நம்மளால பண்ண முடியும், நீங்க தான் உருவாக்க முடியும். ஏஐ எப்பேற்பட்ட டெக்னாலஜி வந்தா கூட அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு சொந்தமா நீங்க கையில ஒரு தொழில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது வருங்காலத்துக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் என்ன ஸ்டார்ட் பண்றது, எதை ஸ்டார்ட் பண்றது, நாங்களும் எக்கச்சக்கமான ஐடியாஸ், வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம், எந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவை தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். டாப் 5 மேனுஃபேக்சரிங் பிசினஸ் இன் 2025. பூம்ல போகக்கூடியது, அட் தி சேம் டைம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் நடத்தலாம், ரொம்ப சீப்பான இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த 5 பிசினஸ் ஐடியாவோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். வெல்கம் டு Wallah அகாடமி. நான் உங்க மேகலா கண்ணன். வாங்க இப்ப டக்குனு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பேச இருக்கிற அந்த டாப் 5 மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஐடியாஸ்ல நம்பர் 1 எதுன்னு பாத்தீங்கன்னா, பயோடிகிரேடபிள் கட்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ். அதாவது இந்த கட்லரினா ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்பூனு, பிளேட்டு, மற்ற விதமான இந்த ஃபோர்க் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து பயோடிகிரேடபிளா, எடிபலா, அதாவது நீங்க ஸ்பூன்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க. ஸ்பூன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஸ்டீல்ல பண்றது, பிளாஸ்டிக்ல பண்றது, அதுக்கப்புறம் வுட்ல பண்றதுன்னு நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த எடிபிள் பயோடிகிரேடபிள் கட்லரி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நவதானியங்களை வச்சு உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்பூன், நீங்க வந்து சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஸ்பூனையும் கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் எடிபிள் கட்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பயங்கர டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேளுங்க, கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் நான் இனிமேல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ஃபுல்லா பயோடிகிரேடபிளா இருக்க போறேன், ஃபுல் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி பாத்து நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்பூன், எடிபிள் பயோடிகிரேடபிள் ஸ்பூன் ஆகட்டும், பிளேட் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த முறையில தயாரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்த்தோம்னா இந்த எடிபிள் கட்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ்க்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. இதோட காம்பவுண்ட் ஆனுவல் growth எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15 இருந்து 20% இனி வருஷம் இந்த growth இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, எவ்வளவு முதலீடு தேவைப்படும், பெருசா முதலீடு பண்ணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுக்கு நீங்க உங்களோட சக்தியை பொறுத்து எந்த ஸ்கேல்ல நீங்க இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத பொறுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக் ஸ்டார்டிங் அந்த கட்லரி பண்றதுக்கான அந்த ஒரு மெஷின், அதுக்கப்புறம் இந்த கிரெயின்ஸ், நான் சொன்ன நவதானியங்களோட அந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுனாலே போதும். அதுக்கு சின்ன வீட்ல கிச்சன் ஸ்பேஸ்ல இருந்து நீங்க பெரிய ஃபேக்டரி வரைக்கும் கூட போடலாம், உங்களோட சக்தியை பொறுத்து. ஸோ பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டா அந்த மிஷின் வாங்குறதுக்கு ஒரு காசு, அதுக்கப்புறம் அந்த ரா மெட்டீரியல் எல்லாரும் சேர்த்து போட்டா கூட ஒரு 50,000 இருந்து 60,000 இருந்து 10-15 லட்சம் வரைக்கும் உங்களால உங்க சக்தியை பொறுத்து சூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு பிசினஸ். ஸோ இதுக்கு லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இது ஒரு எடிபிள் ஐட்டம் அப்படிங்கிறதுனால FSSAI லைசன்ஸ் கம்பல்சரி, ட்ரேட் லைசன்ஸ், நீங்க வந்து பெருசா பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து வீட்டு பக்கத்துல அந்த ஒரு ஏரியா முனிசிபாலிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்குறது, ஃபேக்டரி போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டா கூட இவ்வளவுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் அப்படின்னா. ஸோ இதுல நான் எந்த அளவுக்கான ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். 30 இருந்து 50% ப்ராஃபிட் மார்ஜினை இந்த ஒரு பிசினஸ்ல இருந்து நீங்க எடுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு டிமாண்டான ஒரு க்ரோயிங் பிசினஸ் தான் இந்த எடிபிள் கட்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ். நாடு எங்கேயும் போய்கிட்டு இருக்குல்ல, எல்லாரும் சொந்தமா ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஒரு காம்படிஷனா இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இவன் இருப்பானே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அவன் ஆல்ரெடி சூப்பரா பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி நம்ம யூனிக்கா அந்த பாயிண்ட் எதை பிடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி எனக்கு வந்து ஆல்ரெடி 10 பேர் 10 பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த யூனிக்கான பாயிண்ட் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கணும்னா கூட எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து வரலாம்.
கவலையப்படாதீங்க, நிறைய புக்ஸ் படிங்க. அந்த வகையில் இந்த புக் படிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே நிறைய விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்களை உங்களால் கன்சியூம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நானே கண்டென்ட் சொல்லணும்னா கூட நானும் ரிசர்ச் பண்ணியே தான் ஆகணும். அந்த வகையில் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்குன்னு சில விஷயங்களை கற்றுக்கணும்னு நான் படித்த புக் எதுனா ஸ்டார்டப்பாலஜி. ஜிப்ரால் அண்ட் பப்ளிஷர்ஸோட இந்த ஸ்டார்டப்பாலஜி அப்படிங்கிற ஒரு புக் ரொம்பவே அருமையாக இருக்குது. எப்படின்னா இந்த புக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக தோணணும், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸை இவங்க ஈஸியாக வடிவமைச்சு அந்த ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த புக். இது எழுதினவர் வந்து விவேக் சதா, 3 டைம் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சு அலசி ஆராய்ஞ்சு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டே 1 நீங்கள் ஆஃபீஸில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வேறு கம்பெனியில், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் தயாராக வச்சுக்கணும், எப்படி நான் இப்போவே வேலையை விட்டுறவா விட வேண்டாமான்னு நிறைய பேசிக் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸுக்கு கூட ஒரு நல்ல ஐடியாவையோ ஒரு நல்ல பதிலையோ ஒரு நல்ல சிச்சுவேஷனையும் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அது போக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள், அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ரிசர்ச், அப்புறம் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு டீமாக நான் உருவாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை இருந்தால் கூட ஒரு வின்னிங் டீமை எப்படி உருவாக்குறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சாக இருந்தால் கூட எந்தெந்த மாதிரியான எசென்ஷியல்ஸை நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு புக்கில் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான அளவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிப்ரால் அண்ட் பப்ளிஷர்ஸ் வந்து சாதாரண ஆளும் கிடையாது. இவங்க ஆல்ரெடி இந்த ஷார்க் டேங்க் மாதிரியான மிகப்பெரிய ஷோஸ்ல கூட வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிரெடிபிளான ஒரு பப்ளிஷர்ஸ் தான் இவங்க. இந்த புக்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய, யார் வேணாலும் படிக்கக்கூடிய ஒரு புக்காக தான் இது இருக்கு. தமிழ் 20 அப்படிங்கிற இந்த கோடு யூஸ் பண்ணீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் வேற கொடுக்குறாங்க. டக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நம்ம பேச போற அடுத்த மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஐடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு டி-ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ். அதாவது இந்த சாதாரண டி-ஷர்ட்ல விதவிதமான கஸ்டமைஸ்ட் கலர்ஃபுல் பிரிண்ட்ஸை போட்டு கொடுக்கறது ஒரு பிசினஸா போயிட்டு இருக்கு இப்போ. ஏன்னு கேளுங்க, இந்த ஜென்சி காலகட்டத்தில் வந்து எல்லாருமே இந்த பேகி பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேகி டி-ஷர்ட்ஸ் அப்படின்னு போட்டு ரொம்ப பாப்பியான ஒரு கல்ச்சர் வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கிறதுனாலேயே ஒரு பேகி டி-ஷர்ட்ல ஒரு பிரிண்ட் போடுறதுக்கான செப்பரேட் பிசினஸ் மட்டும் நீங்க பண்ணாலே நல்ல காசு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒண்ணுமே கிடையாது. அந்த பிரிண்ட் போடுறதுக்கு ஒரு மிஷின், அந்த ஹீட் பிரஸ் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லைன்னா அந்த சப்ளிமேஷன் பிரிண்டர், எதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி அந்த மிஷினுக்கு மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். அது போக அந்த இங்க்னு சிலது இருக்கும். அப்படி இல்லை நானே வந்து டி-ஷர்ட்ஸ் எல்லாம் வெளியில இருந்து சோர்ஸ் பண்ணி நான் வந்து அதை பிரிண்ட் போட்டு நான் விற்கிறேன் அப்படின்னா கூட நீங்க சோர்ஸ் பண்றதுக்கான ஒரு காஸ்ட்டையும் நீங்க ஏத்துக்கிட்டா கூட சூப்பரா இந்த ஒரு பிசினஸ் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும், பிளைன் டி-ஷர்ட் வந்து உங்ககிட்ட பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க, கஸ்டமைஸ் பிரிண்ட் ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது நீங்க பிரிண்ட் போட்டு கொடுத்தா மட்டும் போதும், மற்ற எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஸோ இது வந்து பேசிக் லெவலில் நீங்க ஒரு 80,000 to 1 lakh இருந்துச்சுனாலே போதும், தாராளமாக இந்த ஒரு பிசினஸ் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். இது எல்லாமே மிஷின் காஸ்ட் தான், மற்றபடி எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஸோ பெருசா இடம் வேணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஜெராக்ஸ் மிஷின் போடுற அளவுக்கு இடம்னா கூட அதில் வச்சு கூட இந்த ஒரு பிசினஸ் சூப்பரா பண்ணலாம். ஸோ இதுல நான் என்ன மார்ஜின் பாத்திர முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட இந்த கஸ்டமைஸ்டு பிரிண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க வைக்கிறதா ரேட்டுங்கிற மாதிரி சில பேர் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 to 40% அளவு லாபம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அருமையான பிசினஸ் தான் இது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூணாவது மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஐடியா எதுன்னு பாத்தீங்கன்னா எடிபிள் ஆயில் மேனுஃபேக்சரிங். வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு சின்ன மிஷின் வாங்கி போட்டால் கூட கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்னு எதை தயாரித்தாலுமே எந்த எண்ணெயை வாங்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கூட அது மிகப்பெரிய ஒரு ஏரியா பிஸ்னஸாக மாற்றி அதுக்கப்புறம் ஒரு பிராண்டாக உருவானவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் இதை பெருசாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிஸ்னஸ் தான் இந்த எடிபிள் ஆயில் பிஸ்னஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் கடல் எண்ணெயிலிருந்து தேங்காய் எண்ணெயிலிருந்து இதெல்லாம் வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் மாதிரி மிஷின் எல்லாமே வந்துருச்சு. ஒரு 20,000 ரூபா போட்டிங்கன்னா கூட அந்த மிஷின் எல்லாமே வந்துருச்சு. இப்போ சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், இதை நீங்கள் பெரிய அளவில் நான் ஒரு கடை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு 1 to 1.5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் அதை வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3 மிஷின் போடுற அளவுக்கான ஒரு இடம் இருந்தால் கூட போதும். அந்த அளவுக்கான ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான் இது. இதுக்கான டிமாண்டு என்றைக்குமே குறையாது. ஸோ காம்பவுண்ட் ஆனுவல் growth ஃபார் இந்த எடிபிள் ஆயில் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10-15% உயர்ந்துகிட்டே தான் இருக்குமா. ஸோ ஒரு வருஷமும் நம்மளோட ரிசோர்ஸை காப்பாற்றிக்கிற மாதிரியும் நம்மளோட பாரம்பரியத்தை வந்து கட்டி காப்பாற்றுற மாதிரியும் ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் லைனில் இந்த எடிபிள் ஆயில் பிஸ்னஸும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்டில் லேடிஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறவங்களாகட்டும், எல்லாருமே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஒரு எடிபிள் ஆயில் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். சரி, இதில் நான் என்ன பெருசாக லாபம் பார்க்க முடியும், ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா
40% 60% வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். உங்களோட தரத்தை பொறுத்து, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிராண்டு மார்க்கெட்டிங் அதெல்லாமே பொறுத்து இந்த பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் லாபத்தை வச்சு விற்பனை பண்ண முடியும். அடுத்த மேனுஃபேக்சரிங் ஐடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஸோ இது பயங்கர பூமில் இருக்குது. இந்த கோவிட் டைமில் எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த லிப் பாமு, மேக்கப்பு, சோப்பு எல்லாமே வீட்டிலேயே தயாரித்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறிப்பிட்டு பெண்கள் கண்டிப்பாக வாங்கியே தீருவாங்க. ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு விஷயம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக விட்டு போக மாட்டாங்க. எவ்வளவு காசு ஆனாலும் சரி, இது எனக்கு செட் ஆயிடுச்சு, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி வாங்குற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு பிசினஸ் நீங்க ஓஹோன்னு பண்ணலாம். சூப்பரா பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆர்கானிக் சோப்பு, ஆர்கானிக் லிப் பாம், இல்லை ஆர்கானிக் முறையில் நீங்கள் வந்து சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் சோப்ல இருந்து லிப் பாம்ல இருந்து ஒன்றும் இல்லைங்க, சாதாரண மேக்கப் ரிமூவர் தயாரிச்சா கூட அது டெய்லி பெண்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. காலையில் மூஞ்சிகள் ஒரு சோப் யூஸ் பண்ணுறமோ இல்லையோ, நைட்டு வந்தோடனே மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி இருந்தால் தான் இதெல்லாம் சாயம் போகுது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிமாண்டாக சூப்பராக போகும். சரி, எவ்வளோ செலவாகும் அப்படின்னா இதுக்கு வந்து தோராயமாக நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஸ்கேலை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சோப் மட்டுமே தயாரிக்கிற அப்படின்னா அந்த சோப் மேக்கிங் ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது, பேக்ஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அதுக்குன்னு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே தேவைப்படும். அதுக்கு ஒரு 10,000 to 20,000 செலவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இதை நான் ஒரு யூனிட்டாகவே போடுறேன்ப்பா, ஒரு கடையை போட்டு உட்கார போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட சக்தியை பொறுத்து நீங்கள் வந்து எதில் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு லைசன்ஸ் தான் ரொம்ப முக்கியமே. இது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஆயுஷ் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் இருந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி ஆகணும். அதனால் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் பண்ண முடியும். அப்படின்னா சின்ன லெவலில் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்து பாருங்க. கஸ்டமருக்கு ஓகேனா நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறப்ப இந்த லைசன்ஸ் வாங்கிட்டா கூட போதும். இதுக்கு எவ்வளோ லாபம் பார்க்க முடியும் அப்படின்னாலும் கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் கண்ணா பின்னா ரேட் வச்சு வித்தாலும் செட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வாங்கித்தான் தீரணும். அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதா ரேட்டு. அதுக்குன்னு பயங்கரமாலாம் வைக்க முடியாது. ஒரு 40% to 60% சூப்பராக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பிஸ்னஸ் தான் இது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த 5வது மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கயிறு மேனுஃபேக்சரிங். நேச்சுரல் ஃபைபர் ரோப் மேனுஃபேக்சரிங். என்ன இங்கிலீஷில் பெருசா அப்படி இப்படிங்கிறன்னு யோசிக்காதீங்க. இது வந்து கயிறு மேனுஃபேக்சரிங். ஸோ கயிறுக்கு இப்போல்லாம் டிமாண்ட் அதிகமாயிருச்சு. எங்கே கயிறு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படியே யோசிச்சு பாருங்க எங்கெல்லாம் கயிறு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஒரு நாளும் லாஜிஸ்டிக் கம்பெனி ஆகட்டும், இல்லை மிகப்பெரிய என்டர்பிரைஸ் ஆகட்டும், டேப்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் ஃபைபர் கயிறுகளை வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இன்டெப்த்தில் யாரும் பேசாத ஒரு பிஸ்னஸாக வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பிஸ்னஸுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த டேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நான் பயோடிகிரேடபிளாக, அது வந்து அப்படியே ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மெட்டீரியலை தயாரிச்சுட்டு இருக்கிறதுனால பயோடிகிரேடபிள் ஸ்ட்ராங்கான ஃபைபர் ரோப்புக்கு எல்லாம் மாறிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பிஸ்னஸ் இப்போ நீங்கள் எடுத்து பண்ணால் கூட சூப்பராக ஓடும். இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த மிஷின், ரோப் மேக்கிங் மிஷின், அதுக்கப்புறம் அதுக்கான இன்கிரீடியன்ட், இது ரெண்டும் இருந்தாலே ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு எப்பவும் போல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் லைசன்ஸ் ஒன்று உங்கள் முனிசிபாலிட்டி ஏரியா வாங்கிட்டீங்கன்னா போதும். அது போக இதில் இருந்து உங்களால் ஒரு 30% to 40% லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் தான் இது. ஏன் இந்த பிசினஸ்க்கு இப்போ திடீர் டிமாண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோடிகிரேடபிள் ஃபைபர் ரோப்புக்கு அந்த டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இது வந்து பூமிக்கு எந்த விதமான கெடுதி ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான மெட்டீரியலை செஞ்ச கயிறு எல்லா ஃபேக்ட்ரிஸும் எல்லா லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸும் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை கூட நீங்கள் தாராளமாக யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்னதான் டீட்டெயில்டாக நம்ம உள்ளே இறங்கி இதை பற்றி நான் எல்லா வார்த்தையும் நம்ம பேசலனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண மாதிரியான ஒரு செஷனாக தான் இது இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் என்னதான் பண்ணுறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்க வச்சதுதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ்ல டவுட்ஸ் இருக்கு, இல்லை இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் இன்னும் எலாபரேட்டாக வீடியோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் எதுக்கு இருக்கேன், நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபுல் பேக்ட் வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது, நல்ல பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட, நல்ல அனுபவப்பட்டவங்ககிட்ட நான் வந்து பேசி தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு தொழிலதிபர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உங்களுக்கு இருந்தால் கூட நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க
இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் கனெக்ட் ஆப்ஷன் மூலமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் உள்ளவர்கள் கூட உங்களால பேசி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவீரிஸ் அங்கேயே தீர்த்துக்க முடியும். அது போக நிறைய கோர்ஸ் இருக்கு. அதையும் வருஷம் வெறும் $999 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் எல்லாம் 6 லாங்குவேஜ்லயும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கத்துக்க முடியும். டக்குன்னு பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, is Meghla Karan signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah. Be the boss.